ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க ஒரு புதிய வீடியோல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரைட், இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, கணினி வந்து எந்தெந்த விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்றோம், எந்தெந்த பெக்காலிட்டிக்காக நாங்க யூஸ் பண்றோம், யார் யார் யூஸ் பண்றாங்கன்றத பத்தியே நாங்க என்ன செய்ய போறோம் இந்த வீடியோவை நாங்க பார்க்க போறோம். இப்ப கணினி என்பது ஒரு தனி மனிதன் யூஸுக்காக நம்ம யூஸ் பண்றோம், இல்லாட்டி நிறைய பேர் மல்டி பீப்புள் யூசர்ஸுக்காக நாங்க யூஸ் பண்றோம்னு நமக்கு ஒரு குழப்பம். எதுக்காக சரியான பதில், ஒரு தனி மனிதனுக்கும் சரி, பல மனிதர்களுக்கும் சரி இந்த கணினி வந்து என்ன செய்யப்படுது, யூஸ் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம நிறைய நிறுவனங்களுக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட்களுக்கும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா என்ஜிஓஸ் போன்றவைகளுக்கும் என்ன செய்யப்படுது, அந்த கணினி வந்து என்ன செய்யறாங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஓகே, இப்ப நீங்க யோசிக்கலாம், இவரும் வந்து இந்த பாடத்தை வந்து இந்த கணினி வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுற துறைகளை பத்தி இவரும் என்ன செய்யப்பட பெரிய கட்டுற மாதிரி படிப்பிக்க போறான்னு நீங்க யோசிக்கலாம். அப்படியான இந்த பாடத்தை எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படிப்பிக்க முடியுமோ அவ்வளவு இலவாக நான் உங்களுக்கு நான் படிப்பேன். ரைட், நாங்க என்ன செய்வோம் இப்ப பார்ப்போம். ஓகே, நம்ம போன கிளாஸ்ல நாங்க பார்த்துனாங்க கணினி என்றால் என்ன. கணினி என்றால் என்ன, நமக்கு வேலைகளை வந்து இலகுவாக்குவதற்கும் துல்லியமாக செய்வதற்கும் பயன்படுத்தப்படுவது என்னது கணினி. ஒரு வேலையை வந்து இலகுவாகவும் துல்லியமாக செய்வதற்கு பயன்படுத்தப்படுவதுதான் என்னது கணினி. இந்த கணினியை வந்து எந்தெந்த துறையில பயன்படுத்துறாங்கன்னு நாங்க பார்க்கிறோம். முதலாவது நாங்க பார்க்க போறோம் கல்வித்துறை. இந்த கல்வித்துறையில வந்து இந்த கணினியை வந்து எவ்வாறு பயன்படுத்துறாங்கன்னா, முதலாவது வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு. இப்ப நம்ம பார்ப்போம், ரியல் டைம்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நேரடியா ஒரு கிளாஸுக்கு போறது கிடையாது. இப்ப இருக்கிற வந்து கரண்ட் சிச்சுவேஷன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, ஆன்லைன் கிளாஸ் தான் என்ன செய்யறாங்கன்னா விரும்புறாங்க. அப்ப என்ன சொல்ல, ஆன்லைன் வகுப்புகளை வந்து நடத்துறதுக்கு. அடுத்தது பாடங்களை வீடியோ மூலம் கற்பதற்கு. இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்கிற இந்த வீடியோவை நீங்க யூடியூப் மூலமாவோ கூகுள் மூலமாவோ எது மூலமாவோ நீங்க என்ன செய்யலாம், ஒரு வீடியோவா நீங்க என்ன செய்வீங்க பாக்குறது. அடுத்தது வந்து தேர்வு முடிவுகள், அதாவது பரீட்சை முடிவுகள். அதாவது இப்ப உதாரணத்துக்கு இலங்கை பொறுத்தவரையில வந்து ஏஆர் ரிசல்ட், ஓஆர் ரிசல்ட், ஸ்காலர்ஷிப் ரிசல்ட், அப்படி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் வேகன்சிக்காக நம்ம எக்ஸாம் எழுதும் பொழுதுதான் தேர்வுகளை நாங்க எங்க பார்ப்போம், ஒரு வலைத்தளத்துல பார்ப்போம். அதாவது ஸ்ரீலங்கா எக்ஸாமினேஷன் வெப்சைட்டுக்குள்ள போய் நாங்க என்ன செய்வோம் பார்ப்போம். இப்ப ஓஎல் ரிசல்ட் வரப்போது போல ஓகே, அவங்களுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்து தரமான சம்பவங்கள் மேல ஓகே, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த எக்ஸாமினேஷன் வெப்சைட்டுக்குள்ள போய் என்ன செய்வாங்கன்னா சிலவங்களை போய் பார்ப்பாங்க. ரைட், இப்ப இதுக்கு அது மட்டும் இல்லாம அசைன்மெண்ட் மற்றும் ப்ராஜெக்ட் செய்யலாம். உதாரணத்துக்கு நீங்க பல்கலைக்கழகத்துல படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அசைன்மெண்ட் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கம்ப்யூட்டரை பயன்படுத்தி செய்யலாம். அடுத்தது ப்ராஜெக்ட், அதாவது உங்களுக்கு ஒரு செகண்ட் இயர்ல ஒரு ப்ராஜெக்ட் தருவாங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ப்ராஜெக்ட் தருவாங்க. அப்படியேப்பட்ட ப்ராஜெக்ட்களை நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த கணினியை வச்சு பயன்படுத்தலாம். சோ கல்வித்துறையில வந்து இதுக்காக வந்து என்ன செய்யப்படுது, கணினி பயன்படுத்தப்படுது. அதாவது ஆன்லைன் வகுப்புகள், அடுத்த பாடங்களை வீடியோவாக வந்து பார்ப்பதற்கு, தேர்வு முடிவுகளை பெற்றுக்கொள்வதற்கு, அடுத்து ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் வந்து நாங்க பார்ப்பதற்காக வந்து இந்த கம்ப்யூட்டரை நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறோம் லைப்ரரி, அதாவது நூலகம். நூலகத்துல என்னத்துக்கு இந்த கம்ப்யூட்டர், நூலகத்துல என்ன புத்தகம் தானே அடுக்கி கொண்டு இருப்பாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். நூலகத்துல என்னது கம்ப்யூட்டர்னு சொன்னா, நீங்க முதலில் பாப்பீங்கன்னு சொன்னா ஒரு இப்படித்தான் ஒரு மேசையில இப்படி ஒரு செய்தி ஒரு பெரிய ஒரு கொப்பிய புத்தகத்தை திறந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெர்சன் எடுத்த ஒரு புத்தகத்துல நம்பரையும் அதையும் பதிஞ்சு இந்த பெர்சன் இந்த புத்தகத்தை எடுத்திருக்கேன் பதிவாகும். ஒரு பதிவாளரா அவங்க செய்வாவோ அவங்க எரிப்பாவும். ஆனா இப்ப வந்து அந்த பதிவாளர் எப்படி மாத்தாரு, கம்ப்யூட்டரா மாத்த, ஒரு லேப்டாப்பாவோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர் பிசியாவோ என்ன செய்ய மாறிட்டு. எப்படின்னு சொன்னா எந்த புத்தகம் இருக்கிற எந்தெந்த புத்தகம் இருக்கலாம் தேடலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு புத்தகம் வந்து இப்ப ஒரு புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, அந்த புத்தகத்துக்கு வந்து 555 இலக்கம் போட்டுத்தாங்க. இந்த 555 என்ன செய்வாங்கன்னு சொன்னா இலக்கத்தை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து டேட்டா சிஸ்டத்துல வந்து சேவ் பண்ணி கொள்வாங்க. நம்ம ஸ்கூல் படிச்சுனாங்க, ஒரு டேட்டா சர்வர்ல வந்து சேவ் பண்ணி கொள்வாங்க. ரைட், இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இந்த 555வது புத்தகத்தை வந்து ஒரு பெர்சன் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னா அது வந்து இவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டா. ஏன்னு சொன்னா இப்ப அவங்களுக்கு மேல இருக்க ஆபீஷியல் வந்து 555 புத்தகம் எங்கன்னு கேட்டா, அது 555 இலக்கத்தின் புத்தகம் எங்கன்னு கேட்டா அவ என்ன சொல்லுவாங்க, நில்லுங்க சார் தேடி பாக்குறேன்னு சொல்லுவா. அப்படி சொல்ல மாட்டாங்க. டக்குன்னு என்ன செய்வா, அவரோட சிஸ்டத்துல போய் 555 என்ற இலக்கத்தை வந்து என்டர் பண்ணுவாங்க. ரைட், இந்த இத்தனை மணிக்கு இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போயிருக்க என்று சொல்லி அது இந்த சிஸ்டம் காட்டும். அதுக்காக பயன்படுத்துவாங்க. அடுத்தது புத்தகங்கள் வந்து பதிவு செய்யும். நான் சொன்னேன் இப்ப 555 என்ற இலக்கத்தை வந்து என்ன செய்வாங்க, பதிவு செய்வாங்க. இப்ப நீங்க பாப்பீங்கன்னா லைப்ரரிக்கு போற எல்லா புத்தகத்துக்கும்
பின்னுக்கு பாருங்க ஒரு இலக்கம் போட்டிருப்பாங்க 555 2 3 4 இப்படி எப்படிப்பட்ட நம்பர் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த நம்பர்கள் எதுக்காக நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல வந்து பதிவு செய்வதற்காக தான். அதாவது அவங்க இதுக்கு ஒரு சிஸ்டம் டேட்டா இருக்கும், அந்த டேட்டா சேவர்ல வந்து பதிவு செய்வதற்காக. அடுத்தது யார் எடுத்தார்கள், நான் அந்த உதாரணத்திலேயே நான் 3 விஷயத்த சொன்னேன். நம்பரை சொன்னேன், யார் எடுத்தார்கள் சொன்னேன், எங்க இருக்குன்னு சொன்னேன். சோ இந்த 3 விஷயத்துக்காக தான் என்ன செய்யப்படுதுன்னா லைப்ரரியில வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்தது அருங்காட்சி சாலை. இந்த அருங்காட்சி சாலை மியூசியத்துல எதுக்குன்னு சொன்னா பழைய பொருட்களை தகவல்களை வந்து சேமிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்குது இந்த பொருள் எப்ப வந்து உருவாக்கப்பட்டது, எப்படி வந்தது, எங்க இருந்து வந்தது கேட்டா அவங்க என்ன செய்வாங்க, யோசித்து தெரியுதா இல்ல. இப்ப அவங்க என்ன செய்வாங்க, நெட்ல வந்து சர்ச் பண்ணி என்ன செய்வாங்க, அதை வந்து ஒரு இடத்துல வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா பிரிண்ட் பண்ணியோ அல்லது வந்து ஏதோ ஒன்று பண்ணி அவங்க என்ன செய்யணும் ஒட்டி வச்சிருவாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த பொருளை பார்த்து இது இத்தனாம் ஆண்டு அத்தனாம் ஆண்டு என்ன செஞ்சு கொள்வாங்கன்னா அறிஞ்சு கொள்வாங்க. அது மட்டும் இல்லாம பார்வையாளர்களுக்கு தகவல்களை காட்டலாம். அதான் நான் சொன்னதுதான். அடுத்தது இன்னொன்று அறிவியல் ஆராய்ச்சியாளர், அதாவது சயின்டிபிக் ரிசர்ச். இதுக்கு அப்படி உதவுதுன்னு சொன்னா பெரிய கணக்குகளை செய்ய உதவும். உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் வந்து ஒரு கணக்கு எழுதி செய்வதற்கு பதிலாக ஒரு கம்ப்யூட்டரை வச்சோ லேப்டாப்பை வச்சு என்ன செய்யலாம், கணக்குகளை வந்து இலவாக மேற்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம ஆய்வுத்தவர்களை சேமிக்கலாம். இப்ப ஒரு கொப்பில வந்து நம்ம ஒரு நோட்ஸ் வந்து எழுதி கொண்டிருந்தா டைம் வேஸ்ட். அடுத்தது இப்படி சொல்ற பெண்ணுக்கு காசி போகும், கொப்பிக்கு காசி போகும், அதை விட விளைவிக்க முடியாத நேரம் நமக்கு என்ன செய்யும், செலவழி. ஆனா இப்படி ஒரு லேப்டாப் மூலமாக இல்லாத ஒரு பிசி மூலம் எது மூலமாகவோ நம்ம ஒரு தகவலை வந்து நம்ம சேகரித்தா நமக்குரிய நேரமும் என்ன செய்யப்படும், மிச்சமாகும். அது மட்டும் இல்லாம நம்மளோட தகவலும் என்ன செய்யப்படும்னா பாதுகாப்பாக வந்து காணப்படும். ஒழுங்கான முறையில் நீங்க சேமித்து வைத்தீங்க, ஒழுங்கான முறையில பாதுகாப்பாக வந்து காணப்படும். அடுத்தது புதிய கண்டுபிடிப்பு உதவும். உதாரணத்துக்கு ஒரு பொருளை வச்சுதான் இன்னொரு பொருளை நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சோம். உதாரணத்துக்கு ChatGPT வச்சுதான் Claude AI கண்டுபிடிச்சோம். இப்ப ChatGPT தான் என்னதுக்கு AI டூலுக்கு ஒரு அடித்தளமா இருக்கு. நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா முதலாக வந்து வந்த ஒரு ஏஐன்னு சொன்னாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாடங்களை வந்து ஈஸியா விளங்கப்படுத்துவதற்கு, அது மட்டும் நிறைய யூசருக்கு வந்து ஹெல்ப் பண்றது, நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்றது முதல் வைக்கிறது ChatGPT. இது ChatGPT-யை வச்சுதான் நடக்குது. வேற டூல்கள் வந்து நீங்க என்ன செய்யறது உருவாக்கப்படுது. உதாரணத்துக்கு நீங்க பாருங்கன்னு சொன்னா ChatGPT இன்டர்பேஸ், அதாவது ChatGPT இன்டர்பேஸ் என்ன சொல்ற, வெல்கம் பேஜ், அதாவது முன் பேஜை பாருங்க. அந்த பேஜுக்கு இப்ப வர எல்லா டூல் பேஜுக்கும் வந்து பாருங்க சின்ன டிஃப்ரெண்டா இருக்கு, கலர் டிஃப்ரெண்டா இருக்கும், அடுத்து ஏதாவது டிஃப்ரெண்ட். ஆனா ஒரு ரெண்டும் ஒரே இன்டர்பேஸா தான் காணப்படும், அதாவது வெல்கம் பேஜா தான் காணப்படும். சோ ஒரு விஷயத்தை வச்சுதான் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். அதனால வந்து என்ன சொன்னா இந்த கம்ப்யூட்டரை வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சில விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்து அந்த விஷயத்தின் மூலமாக வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா புதிய விஷயங்களை வந்து என்ன செய்யறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ரைட். அடுத்தது வந்து என்னதுக்கு நாங்க பாவையம்னு சொன்னா வணிகங்கள், பிசினஸ்கள். அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியை வச்சு கொள்ளுங்க. அந்த கம்பெனில வந்து ஒரு நாளைக்கு 5000க்கு மேற்பட்ட கஸ்டமர் வராங்க. இந்த 5000க்கு மேற்பட்ட கஸ்டமர்ல வந்து அவங்க வந்து என்ன செய்யணும், அவங்களோட கஸ்டமர் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கோங்க, 5000க்கு கஸ்டமர் வராங்க, 5000 பேரும் என்ன செய்யறாங்க, சாமான வாங்குறாங்க. இப்ப என்ன சாமான் வாங்குறாங்க, எது சாமான் வாங்குறாங்க, இந்த சாமானுக்கு எந்த விலைன்னு அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, மைண்ட்லயோ எதாலையும் வச்சுக்கொள்ள முடியாது. சோ என்ன ஒரு சிஸ்டத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட், அவங்களோட கம்பெனில, அதாவது அந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லா ப்ராடக்ட்டையும் என்ன செஞ்சாங்கன்னா சர்வர்ல வந்து என்ன செஞ்சாங்க, சொன்ன SQL படிக்கக்குள்ள சர்வர் சிஸ்டத்துல பேசணும். அதை நீங்க எப்படி கண்டு கொள்ளலாம்னு சொன்னா இப்போ ஒரு கெஷியர்கிட்ட நீங்க போகும்போது கெஷியர் கம்ப்யூட்டருக்கு முன்னால என்ன செய்வாருன்னு சொன்னா அவர்கிட்ட வந்து 3 டிவைஸ் காணப்படும். ஒன்று கம்ப்யூட்டர் வந்து காணப்படும், ஒன்று வந்து பாருங்க பிரைஸ் காட்டுறதுக்காக வந்து ஒரு இதாக காணப்படும், இன்னொன்று வந்து ஒரு லைட் மாதிரி ஒன்று காணப்படும், நிக்கன் ஒரு சத்தம் கொண்டு வர ஒரு இது மாதிரி காணப்படும். இந்த 3 விஷயத்துக்குள்ளதான் இது நடக்கும். எப்படின்னு சொன்னா அந்த லைட் மாதிரி காணப்படுற அதுக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா உங்களோட இது நீங்க ஒரு பிஸ்கெட் பேக்கெட் இருக்கீங்கன்னா பிஸ்கெட் பேக்கெட் 50 ரூபான்னு சொன்னா அதை என்ன செய்யணும், பிஸ்கெட் பேக்கெட் பிரைஸ்ல வந்து ஸ்கேன் பண்ணி சர்வர் கணும். இந்த சர்வர்ல வந்து அந்த பிஸ்கெட் பேக்கெட் 50 ரூபா என்று இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அது வந்து டிஸ்பிளே ஆகி உங்களுக்கு வந்து அது 50 ரூபான்னு காட்டும். சோ இந்த சிஸ்டம் தான் என்ன செயல்படுதுன்னு சொன்னா வரவு செலவுகளை வந்து கணக்கிடுவதற்காகவும், அடுத்தது பொருட்களின் எண்ணிக்கையை வந்து பதிவு செய்வதற்காகவும், சம்பளத்தை கணக்கிடலாம். இப்போ உதாரணத்துக்கு அப்படி சொல்லலாம்னு சொன்னா இந்த ஒர்க் பண்ற ஒரு பெர்சனுக்கு இந்த மாசம் சம்பளம் போயிட்டாண்டு எப்படி பாக்குற ஒரு சிஸ்டத்து மூலம் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பொருட்கள் எண்ணிக்கை, இப்ப நீங்க
நான் 100 அங்கர் பொட்டி வாங்கினேன்னு சொன்னா இத்தனை அங்கர் பொட்டி சிஸ்டத்துல பதிஞ்சு நீங்க ஒரு அங்கர் பொட்டி எடுக்க என்ன செய்யும், சிஸ்டத்துலயும் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யப்படும்னா அங்கர் பொட்டி குறையும். சோ நீங்க ஈஸியா வந்து என்ன செய்யலாம், மெனுவை பார்த்து திரும்பி ஒரு 100 அங்கர் பொட்டியை வந்து என்ன செய்யலாம் வாங்கலாம். அதுதான் இதுவங்க சொல்றாங்க. அடுத்தது வந்து வேர்ட் ப்ராசஸிங். அதாவது வேர்ட் ப்ராசஸிங் சொன்னா நம்ம வேர்ட்ல நம்ம ஒர்க் பண்ணுவோம். வேர்ட்ல நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது லெட்டர்ல வந்து என்ன செய்யலாம், நம்ம எழுதலாம், லெட்டர்களை வந்து டைப் பண்ணலாம். ஸோ அதுல வந்து நமக்கு எப்படி ஒரு அட்வான்டேஜ் காணப்படும், ஒரு ரிப்போர்ட் உருவாக்கலாம். அடுத்தது மட்டும் நீங்க வேர்ட்ல நீங்க டைப் பண்ணி போகும் பொழுது பாருங்க, கீழே ரெட் கலரா ஒரு மார்க் வர, நீங்க குறையான இங்கிலீஷ் லெட்டர்ஸை போட்டா ரெட் கலரா வந்து அதே காட்டு இந்த இதான் அதுக்குரிய சரியான கரெக்ட். ஸோ நீங்க என்ன செய்வீங்க, அந்த சரியானதை கிளிக் பண்ணிட்டு போய் கொண்டிருக்கீங்க, ஒரு ஈஸியானதை காணப்படும். ஸோ வேர்ட் ப்ராசஸிங் லெட்டர் எழுதுவதற்கு, ரிப்போர்ட் எழுதுவதற்கு, அடுத்த பிள்ளைகளை திருத்துவதற்கு, அடுத்த மட்டும் இல்லாம நீங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து அசைன்மெண்ட் செய்யலாம். நிறைய விஷயங்கள் வந்து நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட். அடுத்தது வந்து பார்க்க போறேன்னு சொன்னா வங்கிகள். ரைட். வங்கியில நம்ம என்ன செய்வோம், பணத்தை வந்து சேமிப்பதற்காகவும் ஏடிஎம் பணத்தை பெறுவதற்காகவும் ஆன்லைன் பேங்கிங் செய்யலாம். உதாரணத்துக்கு வந்து ஏடிஎம் மூலம் பணம் கொடுக்கு. நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்களோட கணக்குல வந்து பணம் வந்து நீங்க பேங்க்குள்ள கொடுக்கும் பொழுது என்ன செய்வாங்க, கொப்பில தேடி பார்ப்பாங்களா, கம்ப்யூட்டர்ல தேடி பார்ப்பாங்களா, கம்ப்யூட்டர்ல உங்க அக்கௌண்ட் நம்பர் ஐசி நம்பர் என்டர் பண்ணுவாங்க, உங்களுக்கு இத்தனை தேதி இந்த காசு வந்திருக்கு உங்களுக்கு தருவோம். ரைட். ஏடிஎம் வந்து என்ன செய்யுது, சின்ன ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். ஏன்னு சொன்னா நீங்க பார்க்கும்பொழுது அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் படி தான் வேலை செய்யும். நான் இதை வந்து 2வது கிளாஸ்ல வந்து விளங்கப்படுத்திருந்தேன். ரைட். ஆன்லைன் பேங்கிங். இப்போ எப்படின்னு சொன்னா ஆன்லைன் பேங்கிங் எப்படி நம்ம யூஸ் பண்றோம், கம்ப்யூட்டர் மூலமா யூஸ் பண்ணலாம். ஆன்லைன் மூலம் நம்ம என்ன செய்யலாம், பே பண்ணலாம். ஆன்லைன் மூலம் நம்ம டிபாசிட் பண்ணலாம். நம்ம போன்லயே நம்ம என்ன செய்யலாம், இதுக்கும் உதவுது. ரைட். அடுத்தது வந்து விமான போக்குவரத்து. ரைட். எப்படி இது பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா இதுதான் ஒரு முக்கியமானது உண்டு. விமானங்களை வந்து இயக்கத்தை வந்து கண்காணிப்பதுக்கு, இப்ப உதாரணத்துக்கு ஒரு விமானத்துல வந்து பழுதுரிக்காது கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிறதுக்கு என்ன செய்வாங்க, அங்க கொப்பியோ பெண்ணை வச்சு பார்த்து கொண்டிருக்காங்களா, இல்ல அங்க வந்து சென்சர்ஸ் இருக்கும், கேமராஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் ஒரு பீஸ்லயோ கம்ப்யூட்டர்லயோ கனெக்ட் பண்ணி என்ன செய்வாங்கன்னு சொன்னா பார்த்து கொண்டிருப்பாங்க, இந்த இடத்துல இந்த பிரச்சனை என்று பார்த்து கொண்டிருப்பாங்க. அது பைலட்டும் பார்க்கலாம், கண்ட்ரோல் ரூம் இருக்கிறவங்களும் பார்க்கலாம். அடுத்தது வந்து விபத்துகளை தவிர்க்க. உதாரணத்துக்கு முன்னுக்கு ஒரு பிளேன் வருது, பின்னுக்கு ஒரு பிளேன் வருது, சைட்ல ஒரு பிளேன் வருது, இது வருது. இப்ப 4 பக்கம் பிளேன் வர்றது வந்து என்ன செய்யும், சம்டைம் வந்து யாருக்கு தெரியாது, பைலட்டுக்கு தெரியாம இருக்கணும். ஆனா பைலட்டுக்கு என்ன நடக்கும், இப்ப பிளேன்ல வந்து ஒரு சென்சரை போட்டி வச்சிருந்தேன், அந்த சென்சர் என்ன செய்யும், கெச் பண்ணி என்ன செய்யும், கம்ப்யூட்டர் மூலமா காட்டணும். ஆனா அது திசையிலும் பிளேன் வருது என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு பிளேன் வந்து என்ன செய்யும், வழி விலகி போகும். சோ விபத்துகளை வந்து தவிர்க்க உதவும். அடுத்தது வந்து மாணவர் இதை வந்து நீங்க ஈஸியா வந்து நீங்க எப்படி சொல்லிக் கொள்ளலாம், ஈஸியா நீங்க மனப்பாடம் பண்ணி கொள்றதுக்கு ஒரு வழி எப்படின்னு சொன்னா அது ஒரு ஈஸியான ஒரு விதத்தை நான் சொல்லி தரேன். ஓகே. இப்ப நீங்க எப்படி மனப்பாடம் சொன்னா கல்வித்துறைக்கு வந்து கல்வித்துறைக்கு எதுக்கு பயன்படுத்துறாங்க, கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும், நூலகத்துக்கு என்ன புத்தகம் பதிவிடுறதுக்கு, ஆராய்ச்சிக்கு என்ன தரவுகளை வாய்ப்பாடு செய்வதற்கு, வணிகம் என்ன கணக்கு சம்பளம் போன்றதுக்கு, அலுவலகம் என்ன இமெயில் ஆவணங்கள் போனதுக்கு, அது மட்டும் இல்ல வங்கிக்கு ஏன் ஏடிஎம் இன்டர்நெட் பேங்கிங் இருக்கு. அடுத்து என்ன முன்பதிவு விமானத்துக்கு என்ன ஏர் டிக்கெட் கண்ட்ரோல் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு வந்து என்ன செய்யப்படுது சொன்னா இது வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பாடம் வந்து மிக ஈஸியான ஒரு பாடம். ஸோ சிலவங்களுக்கு இது இந்த ஈஸியான சப்ஜெக்டை இப்படி விளங்கப்படுத்த யோசிக்கலாம். நான் உண்மைக்கு சொல்றேன், ஈஸியான சப்ஜெக்டை எவ்வளவுக்கு ஈஸியா விளங்கப்படுத்தலுமோ அவ்வளவுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். ஸோ இந்த பாடத்தை நல்லா படிக்க. இதுக்குரிய நோட்ஸ்கள் உங்களுக்கு இன்னும் தேவைன்னு சொன்னா கமெண்ட்ல வந்து நீங்க செய்யுங்க, எங்களோட ஒபிஷியல் நோட்ஸ் சொன்னாங்க உங்களுக்கு சென்ட் பண்றோம். ஸோ அடுத்த ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை see you next video.